Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல தமிழ் + மேக்ஸ்க்கான ஒரு 90 days plan தாங்க நம்ம பார்க்க போறோம். So இந்த பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்துரும். இப்போ நாளைக்கு என்ன டெஸ்டோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாसेस and மேக்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் PDF எல்லாமே உங்களுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து உங்களோட பேட்ச்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிரோம். ஓகேங்களா? So ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. and ரெக்கார்டட் கிளாसेस இப்போ வந்து நான் TNPSCக்கு ரொம்ப புதுசுங்க, எனக்கு ஆனா கூட அதுல தெரியாதுங்கறவங்களுக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? So இது ரெண்டுமே வந்து அன்னன்னைக்கே உங்களுக்கு கிடைச்சிரும். and டெய்லியுமே என்ன இருக்கும்னா நம்ம ஸ்கெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ரொம்ப பெரிய சிலபஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு தமிழ்ல ஒரு இயல், மேக்ஸ்ல ஒரு 5-6 கணக்கு அவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள பேட்ச்ல டெய்லியும் ஒரு திருக்குறள் வந்து உங்களை படிக்க வச்சிருவோம். ஸோ நமக்கு TNPSC சம்பந்தமா வந்து மொத்தமா 25 அதிகாரம். 25 அதிகாரம்னா மொத்தமா எத்தனை திருக்குறள்? 250 திருக்குறள் படிக்கணும். நீங்க தனியா படிச்சுக்கோங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியுமா? கண்டிப்பா படிக்க முடியாது. இந்த பேட்ச்ல இருக்கும்போதே டெய்லியும் ஒரு திருக்குறள் வந்து படிங்க, எங்க கூட அப்படியே சேர்ந்து படிங்கிறப்ப ஈஸியாக உங்களால் முடிக்க முடியும். அதே போல் தமிழில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த பேட்சாக இருந்தாலுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அப்போ தனியாக படிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை உட்காந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு சோம்பலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ நம்ம கூடவே சேர்ந்து டெய்லியும் ஒரு 10 ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருங்கன்னு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? சரி, அப்போ அதே போல் டெய்லி ஒரு திருக்குறள், தமிழுக்கு டெய்லியும் 10 ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஒரு 3 நிமிஷம், இதுக்கு ஒரு 5 நிமிஷம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா இந்த ஸ்பெஷல் திங் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த திருக்குறளுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள வந்து ரிவிஷன் இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும்போது அடுத்து வந்து ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் செட்டுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மொத்தமாக இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 rupees மட்டும்தான். ஓகேங்களா? இதே நீங்கள் தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 250 rupeesக்கு நம்ம தனியாக December 1 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தமிழ் மட்டும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் எப்போங்க ஸ்டார்ட் ஆகுது? தமிழும் மேக்ஸும் சேர்த்து எப்போன்னு கேட்டிங்கன்னா November 28 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூலாம் ஆல்ரெடி வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியாச்சுங்க. ஸோ டெலகிராம்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க ஸ்கெடியூல் ஃபுல்லாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொத்தமாக 3 டார்கெட்டாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ டார்கெட் 1 வந்து என்னென்னா புது சமச்சீர் 6லேருந்து 10 வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்தது டார்கெட் 2 பார்த்திங்கன்னா புது சமச்சீர் 11, 12 முடிச்சிடும். அடுத்து வந்து டார்கெட் 3 வந்து பழைய சமச்சீர் 6லேருந்து 10 வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ தமிழ் பொறுத்தவரையில் புது சமச்சீர், பழைய சமச்சீர் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். இப்போ டார்கெட் 1 வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 6th ஃபுல்லாக 9 7 படித்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டு தான் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 7th ஸ்டாண்டர்ட் போவோம். ஓகேங்களா? அப்போ அதே போல் 6லேருந்து 10 வரைக்கும் இந்த டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாடம் வாரியாக வந்து ஒரு வகுப்பு முடிய ஒரு டெஸ்ட்டும் வச்சோம். அது ஆக்சுவலாக வந்து டெய்லியும் டெஸ்ட்டும் இருக்குங்க. 6ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த பாட வாரியாக வகுப்புக்கான டெஸ்ட்டும் இருக்கும். 6லேருந்து 10 அந்த டார்கெட் 1 முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கான டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். இப்போ 6ஆம் வகுப்பு வந்து November 28 ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? December 2 அப்போ என்ன பண்ணுறீங்க, 6ஆம் வகுப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டடி டைம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், December 4 6ஆம் வகுப்புக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா December 2லேருந்து 3, 3லேருந்து 4 2 டேஸ்க்கான டைம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைம் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அதே போல் 7ஆம் வகுப்பு 5ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா December 9 படித்து முடிச்சு டெஸ்ட் வந்து முடிக்கிறீங்க. அப்போ December 10 வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ரிவிஷன் டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் December 11 7ஆம் வகுப்புக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மேக்ஸ் வந்து சைட் பை சைடு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முதல் 3 நாளைக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி படிப்பீங்க. ஒரு நாளைக்கு 8 கணக்குங்கிற வீதம் மொத்தமாக அந்த டாப்பிக்கே 24 கணக்கு தான் இருக்கும் ஸ்கூல் புக்கில். முடிச்சிடுறாங்களா? ஸோ அடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த மொத்தமாக நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கிறத ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் வரணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நாள் வந்து நம்ம டைம் கொடுத்துறோம். சரிங்க, இது தமிழில் வந்து ஸ்டடியும் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும்போது மேக்ஸ் கிளாஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுத்து படிக்கணும் இல்லைங்களா, உங்களுக்கு நிறையா டைம் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? சரிங்க, இப்போ இதே போல் 10th வரைக்கும் முடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்னதுங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன்.
ஸோ 10th 9th 10th 8thலாம் வந்துட்டிங்க 8th 9th 10thலாம் வந்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தாங்க இருக்கும். 2லாம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் 2லாம் வந்து நம்ம மெர்ஜ் பண்ண மாட்டோம். சரிங்களா? சரி, இப்போ 10ஆம் இயல் 10ஆவதில் இயல் 9 வந்து ஜனவரி 12ஆம் தேதி முடிக்கிறீங்க. சரிங்களா? 13ஆம் தேதி என்ன பண்ணுறோம், ஸ்டடி டைம் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ்ன்னு வந்துடுது. ஸோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். பொங்கல் ஹாலிடேன்னு லீவ் விட்டுறோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஜனவரி 16 என்ன பண்ணுறீங்க, 10ஆம் வகுப்புக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு முடிக்கிறீங்க. சரி, முடிச்சாச்சு. அப்போ அடுத்து என்னங்க பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதணும் இல்லையா? 6லேருந்து 10க்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதணும். அடுத்து ஜனவரி 17 18 என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி டைமாக கொடுத்துட்டு 19ஆம் தேதி ஈவினிங் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், டார்கெட் 1க்கான மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும். சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து 10ஆம் வகுப்புக்கு வந்து ஒரு நாள் ஸ்டடி டைமும் 2 நாள் பொங்கல் ஹாலிடே வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ சாலிடாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு 6 நாளோட டைம் வந்து உங்களுக்கு இதில் சேர்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்கும்னா 11th 12க்கு அடுத்து பழைய செமஸ்டர் 6லேருந்து 10க்கு ஃபுல்லாக வந்து நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா February 27 உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ அதோட மேக்ஸும் வந்து உங்களுக்கு சேர்ந்து கவர் ஆகி டெய்லியும் வந்துடும். ஸோ தமிழும் ஃபுல்லாக வந்து ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ ஃபுல் ஸ்கெடியூல் வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைங்களா? டியூரேஷன் ரொம்ப எடுத்துக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கணும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தடவை எனக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கும் டெக்ஸ்ட் பண்ணி ஸ்கெடியூல் வாங்கி பார்த்துக்கலாம். இல்லைனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஸ்கெடியூல் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. நவம்பர் 28லேருந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 27 இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்குள்ளே அட்மிஷன் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.